ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூப்பன் சேலுடைய அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அதை பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை மோடில் கூப்பன் கூட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அங்கே உங்களுக்கு கூப்பன் சேல் ரிக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் ஐடி போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் உங்கள் நேம் போட்டிருப்பாங்க, கீழே வந்து பைமோட்டுடைய இமெயில் ஐடி போட சொல்லுவாங்க, பைமோட்டுடைய ஃபோன் நம்பர் போட சொல்லுவாங்க, பைமோட்டுடைய ப்ரொஃபைல் ஐடி போட சொல்லுவாங்க. இது மூணுத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். என்ன அப்படின்னா பைமோட்டுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? பைமோட்டுடைய ஸ்மார்ட் ஆப் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ பைமோட்டுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ரிஜிஸ்டர் பண்ணிக்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கீழே அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேமுக்கு மேலே ஒரு கிரீடம் இருக்கும். சில நேரம் பக்கத்தில் கிரீடம் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு ஐடி ஒன்று இருக்கும். பிஎம் 2025 இருக்குல்ல இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டுடைய ப்ரொஃபைல் ஐடி. சரிங்களா? இந்த ஐடி நம்ம தான் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே பண்ண போகிறோம். இந்த ஐடி நீங்கள் அப்படியே அழுத்தி பிடிச்சின்னா காப்பி இருக்கும். அந்த காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வரணும். எஸ்பிஓவில் வந்துட்டு பைமோட்டுடைய ப்ரொஃபைல் ஐடி இருக்குல்ல, அங்கே நீங்கள் என்ன பண்ணால் பேஸ்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ பைமோட்டுடைய ப்ரொஃபைல் ஐடி நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? இதே போல் உங்களுக்குமே ஒரு ஐடி இருக்கும். அதை காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த ஃபார்ம் யாரை ஃபில் பண்ணணும்? கூப்பன் கூட வாங்கினவங்க. சரிங்க, பைமோட்டில் கூப்பன் கூட வாங்கின மட்டும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்க, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸை டச் பண்ணுங்கள். செட்டிங்ஸை டச் பண்ணுற பிறகு உங்களுடைய நேம் ஃபஸ்ட் நேம் ஆல்ரெடி இருக்கும், லாஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இங்கே மெயில் இருக்கு இல்லையா, அந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் உங்கள் போட்டுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன மெயில் வச்சுருக்கீங்களோ எஸ்பிஓ பைமோட்டுக்கு என்ன மெயில் கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் போட்டுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைமோட் கூப்பன் கோடு வாங்கிட்டு அங்கே நீங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அதுவும் இதுவும் சேமாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ பைமோட்டுக்கு நீங்கள் என்ன மெயில் கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ். சரிங்களா? அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் தெளிவாக டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு எல்லாமே விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ என்னுடைய விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க. சிட்டி அதே போல் உங்கள் ஊர் பேர் சிட்டி. ஓகேங்களா? அது பேர் போட்டுங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? அந்த ஜிப்புன்னு இருக்குல்ல, இது நிறைய டவுட் இருக்குது. ஜிப்புனா என்ன? இசட்ஐபி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பின்கோடுங்க. சரிங்களா? உங்களுடைய பின்கோடு, ஏரியா பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடணும். ஸோ போட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி காமிங்க பாருங்கள். ஓகேங்க. எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்ட அப்புறம் கீழே சேவ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த சேவ் டீட்டெயில்ஸை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஸ்ட்ரைட்டாக எஸ்பிஓக்குள்ளே வந்துருங்க. எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு பிறகு இந்த கூப்பன் சேல் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டை மெயில் இருக்குல்ல, இப்போ பைமோட்டில் நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணியிருப்பீங்க. எங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னா இந்த செட்டிங்ஸு, இந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இங்கே பைமோட்டை மெயில் ஐடி ப்ளஸ் நம்ம ஃபோன் நம்பர் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கு இல்லையா, ஃபோன் நம்பரும் பைமோட்டோடைய மெயில் ஐடியும் அதுதான் இங்கே டச் பண்ணணும். சரிங்களா? அதுதான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அப்போ பைமோட்டில் நீங்கள் அந்த ஆப்பில் என்ன மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஃபோன் நம்பர் வந்து பாருங்கள், பைமோட்டில் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க. பைமோடைய ப்ரொஃபைல் ஐடி நம்ம சொல்லிடுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான். சரிங்களா? பைமோடைய ப்ரொஃபைல் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பேருக்கு கீழே கிரீடம் இருக்கும், அதுக்கு கீழே பிஎம் சொல்லிருக்கும், அதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி. ஸோ அதை எடுத்து இங்கே நீங்கள் போட போகிறீங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதுமாதிரி போட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இப்போ சப்மிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் சேலுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறது. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ. பாய்.